தேர்தல் ஆணையத்தில் ஒரு வினோதமான ஒரு புகார் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தந்திருக்கிறார். என்ன புகார் தரார், எப்படி வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையத்தை நாடி வர்றதுக்கான காரணம் என்ன, அது இந்த பணமாலைகளோட தேர்தல் ஆணையத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்தில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாக்காளருக்கு பணம் கொடுப்பதை வழக்கமாக தடுப்பதில்லை. அது காவல்துறையும் அதற்கு உடனடியாக செயல்படுகிறது. தேர்தல் நடத்துனர்களும் அதற்கு உடனடியாக செயல்படுவது காரணத்தினால்தான் இந்த பணமாலையுடன் பணத்தை வைத்து இந்த எந்த தேர்தலோ இல்லை எந்த அலுவலகத்திலும் லஞ்ச ஊழலாக அதை நடைபெறக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு பணமாலையோடு இப்பொழுது இந்த தலைமைச் செயலகத்தை நோக்கி சிஓ தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கையா. எந்த அடிப்படையில் நீங்கள் புகார் கொடுக்குறீங்க? நீங்கள் யார் இப்போ அந்த ஈரோடு கிழக்குக்கு? நீங்கள் எத்தனை முறையாக இந்த தேர்தலை எதிர்கொண்டுட்டு வரீங்க? நான் ஈரோடு இடைத்தேர்தலுடைய அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பின் சார்பாக சுயேட்சையாக போட்டியிடும் அக்னி ஆழ்வார் நான் வேட்பாளர். 7 கதிர்களுடன் கூடிய பேனாமுனை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வெளி மாநிலத்தவர்கள் வந்து இங்கே போட்டியிட்டிருக்காங்க. அவங்க மனு பரிசீலனை போது நிராகரிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு சுயாட்சியுடைய மனு எந்த காலங்களும் புல் பண்ணவில்லை. அவர் அமைச்சருடைய அழுத்தத்தாலேயோ இல்லை அதிகாரியுடைய அழுத்தத்தினாலேயோ அவருடைய மனுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு சின்ன ஒதுக்கும் போது மீண்டும் அதே கருத்தை எதிர்கொண்டேன். அப்பொழுது சுயாட்சி தமிழ்நாட்டினுடைய சுயாட்சியை சார்ந்த தமிழ பாண்டியனுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பத்மாவதியுடைய மனுவை மட்டும், அதாவது பரிசீலனை முடிந்து சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு நள்ளிரவில் அந்த மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிக்கப்பட்டதாக அறிவித்து இணையதளத்து வரைக்கும் ஒரு பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்தில் நடக்கின்ற நிறைய முறைகேடுகள். போன முறையும் இதே மாதிரி ஒரு மனுவை கொடுத்துருக்கிறேன். அதுக்கான அட்ரஸ்டேட் இருக்குது. போன இடைத்தேர்தல் போது கூட வந்துட்டு ஒருத்தர் மதசார்பு சனதாதளம் பேரை மட்டும் எழுதி போட்டுட்டு அவருக்கு வீட்டுக்கு போய் படுத்துட்டாரு. தேர்தல் ஆணையம் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கு அந்த கட்சியுடைய சின்னத்தையும் ஒதுக்கிடுறாங்க. இப்படி தேர்தல் ஆணையம் எதுவுமே பார்க்குறதில்ல, என்ன படித்து கூட பார்க்குறதில்ல. நமக்கு சொன்னால் கூட இல்லை சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரிய அழுத்தங்கள் வரும்போது தான் மேலதிகாரிகளை பார்த்து இது பண்ணுறாங்க. இந்த பணமாலை அணிந்து வந்து புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் இருக்குது சார்? பணமாலை லஞ்ச ஊழல்கள் இருக்கக்கூடாது. அங்கேயே எல்லாத்துக்கும் பணம் தான். இப்போ என்னென்னா அங்கே நீங்கள் போன முறையை விட அதிகமான பணம் கொடுக்கல. போன முறை எவ்வளோ கொடுத்தாலும் எல்லா மீடியாவிலையும் இருக்கிறது. ஸோ இந்த முறை குறைஞ்சபட்சமாக நமக்கு என்னென்னா குறைஞ்சபட்சம் கூட கொடுக்கக்கூடாது. இது ஓட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது. நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்னா கூட ஒரு 1000 கொடுத்து போட அர்ஜென்ட் வாங்கிட்டு போடலாம். இது அப்படியே இல்லை. மக்களை ஃப்ரீடமாக விடணும். பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அது ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடாதுன்றது தான் முக்கிய கட்சிகளுக்கு ஒரு அவேர்னஸாக இந்த மாலையை அமைச்சு வந்திருக்கேன். எவ்வளோ ரூபாய் இதில் இருக்கும் இந்த பண மாலையில்? அதாவது எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டாலும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படியோ சில சட்டத்தின் விதிமுறைப்படியோ 50,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போகலாம். அது நம்ம கணக்கில் இருந்து எடுத்திருக்க வேண்டும். இல்லை ஒருத்தர் யாராவது கொடுத்தா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும். அதே மாதிரி தான் என்னுடைய கணக்கில் இருந்து ஒரு 50,000 ரூபாய்க்கான எடுக்கப்பட்ட இந்த மாலையை வைத்து அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கும் பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்திருந்தேன். அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால தான் அங்கேருந்து நான் காரை எடுத்துகிட்டு சென்னை வந்துட்டு இப்போ இவர்கிட்ட மனு கொடுத்துட்டு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு தாக்கல் பண்ணிவிட்டு அவங்க நீதி சொல்லுவாங்களா. வாபஸ் ஸ்டேட்டே முடிஞ்ச முன்னாடி எப்படி ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் அப்படிலாம் ஒரு சட்டம் இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? இல்லை தேர்தல் ரத்து பண்ணுங்கள். அதுவும் 3 நாள் தான் இந்த தேர்தலுடைய நாட்களே. குறைஞ்சபட்ச நாட்களே வெறும் 3 நாள். அதுக்குள்ளேயே அந்த தேர்தல் ஆணையம் யார் அறிவிக்கிறாங்க? இங்கே என்ன பண்டமில்லா எல்லாம் ரெடியாக இருக்கா? யாரும் இல்லை. அங்கே இந்த மாவட்ட ஆட்சியர் வரல, எஸ்பி வரல, யாருமே இல்லை. தேர்தல் நடத்துகிற மட்டும் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்? வழி நடத்தக்கூடியவர்களே யாரும் இல்லை. தேர்தல் ஆணையம் அங்கேருந்து அறிவிச்சிருது வெப்சைட்டில். ஏன்னா இங்கே நடைமுறைப்படுத்துகிறவங்களுக்கு தானே தெரியும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த ஆணையரையும் மாற்றிருக்காங்க தவறா. எதுக்காக அந்த ஆணையரை மாற்றணும்? இவ்வளோ பெரிய சட்டத்துக்குள்ள எந்த அரசும் கண்டுகொள்வதில்லை, எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்வது. சாதாரணமாக சொல்லிடுறது நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருங்கன்னு. ஏழை எளிய மக்கள் நியாயத்தை கேட்டால் கோர்ட்டுக்கு போன்றாங்க. எப்படி? அதனால் இந்த முறை நிச்சயம் கோர்ட்டை இது பண்ணி எப்படி ஒரு சின்ன ஒதுக்கிய பிறகு ஒரு கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க முடியாத காலகட்டத்தில் எப்படி நிராகரித்தீர்கள்? நிராகரித்துக்கு மறுநாள் அந்த ஆணையரை தேர்தல் நடத்துனரை தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கிறது. அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே ஆன்லைனில் இணையதளத்தில் அந்த மனுக்களெல்லாம் அனுப்பி தான் பரிசீலனைக்கு பிறகு தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை. ஆனால் யாருமே அதை கண்டுகொள்ளுதில்லை. இதனால் முறைகேடாக நடப்பதனால இதை வந்திருக்கேங்க. நான் இப்போ தலைமை தேர்தலை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கேன். நான் யாருன்னா, என் பேர் அக்னி ஆழ்வார். ஈரோடு இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டாக போட்டிகிட்ருக்கேன். ஈரோடு இடைத்தேர்தலில் இது 52வது முறையாக போட்டிகிட்ருக்கேன். ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் என்னென்னா பல முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்கள்,
இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கு நான் மிகப்பெரிய குரல் கொடுத்தேன். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். தேர்தல் ஆணையர், அந்த ஈரோடு இடைத்தேர்தலுடைய தேர்தல் நடத்துனர் அலுவலர் அவர்கள் மனு பரிசீலனை போது கர்நாடகாவை சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட அங்கு ஓட்டர் ஐடி உள்ள ஒரு பெண்மணியை பரிசீலனை போது கூட அவர் சரிவர பார்க்காமல் இல்லை ஆளுங்கட்சியுடையோ இல்லை எதிர்கட்சியுடைய அழுத்தமோ ஏதோ ஒரு முக்கிய கட்சிகளுடைய பிரதிநிதியாக வந்தாங்களா என்னன்னு தெரியல, அவரை கூட வந்து புறக்கணிக்காமல், அதாவது அங்கே சட்டத்தில் இடமே இல்லை தமிழ்நாட்டில் அசெம்பிளிக்கு போட்டியிடுவதற்கு, பார்லிமெண்ட்டில் போடுவதற்கு மட்டுமே அவங்களுக்கு இந்தியா முழுவதும் அந்த அனுமதி இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க மனு தாக்கல் செய்தபோது பரிசீலனை போது அவங்க மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவர் அப்பொழுது செய்யவில்லை. சரி, ஓகே அப்படின்று விட்டுவிட்டு சின்னம் ஒதுக்கிய போது அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்று இருந்து குரல் கொடுத்தேன். அனைத்து தரப்பு சட்டங்களையும் படித்துவிட்டு அதை சொல்லும்போது இல்லை எங்கே வேணாலும் நிற்க மீண்டும் அதே தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் இதுவரை 52 முறை தேர்தலில் நின்றிருக்கிறேன். எனக்கு தெரியும், வெளி மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கு தமிழகத்தை சார்ந்தவர் யாரும் போய் நிற்க முடியாது, அதேமாரி வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து யாரும் நிற்க முடியாது என்ற ஒரே காரணம் இருக்கிறது என்றதுக்கு எடுத்து சட்டத்தைப்படி சொன்னேன். அப்படி சொல்லிய பிறகு வேட்பு மனு வாபஸ் டேட்லாம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவில் அந்த அம்மையாருடைய மனு தேர்தல் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அவங்கள் எனக்கு எதிரானவர்களோ இல்லை அவர்கள் எனக்கு நண்பர்களோ இல்லை. அதை பற்றி கூட ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு கூட நான் பரிந்துரைத்தேன். அவர்களுக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் வாழ்வுரிமையை பற்றி தெரியவில்லை. அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், தோழரே அந்த அம்மையார் எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாங்க, அதை விடுங்க தோழரே என்று தான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் என்று சொல்லியது. ஆனால் நான் அவர்களுக்கு எதிரானவல்ல. இதேபோல் வேறு மாநிலத்தில் உள்ளவர் இங்கே எல்லா வேலைகளுக்கும் உள்ளே வந்து விட்டார்கள். அதேபோல் சட்டமன்றத்துக்கும் உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வைத்திருக்கார்கள். இதை சின்ன ஒதுக்கிவிட்டால் இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டாடும். இதை யார் வேண்டாலும் எங்கே வேணாலும் அசெம்பிளியை தன்னுடைய தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் எந்த மனுவுமே அங்கே வாங்கவில்லை. அதன் பிறகு சின்னம் ஒதுக்கப்பட்டது. எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் 7 கதிர்களுடன் கூடிய பேனாமுனை சின்னம் 14வது வரிசையில் என்னுடைய நேம் இருக்கிறது. அதுக்கான ப்ரூஃப்லாம் இங்கே இருக்குது. இப்பொழுது சென்னை ஹைகோர்ட்டில் தன் மனுவை தாக்கல் செய்து தேர்தலை ரத்து செய்வதற்காக சென்றபோது, நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு அதுக்கு அட்ராசிட்டிங் வாங்கி இதோடு உள்ளே வச்சாதான் இந்த கேஸை எடுத்துக்கோனாங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி, ஏன்னா அங்கே கலெக்டர் வாங்க மாட்டாரு, அந்த ஆணையர் தேர்தல் நடத்தும் ஆணையர் எந்த ஒரு மனுவையும் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அந்த மனுவுக்கு நான் அந்த அம்மையாரை எப்படி நீக்கினீர்களோ அதே சட்டத்தின் அடிப்படையில் நானும் வெளியே போகிறேன், இப்பொழுது என்னையும் வெளியேக்குங்கள் என்று சொன்னாலும் அதுக்கும் அந்த கடிதத்துக்கு அவங்களுடைய கடிதம் விலகல் கடிதத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள். எதுக்கு பணத்தை மாட்டிட்டு இங்கே வந்துருக்கீங்க? இப்போ அங்கே குறைஞ்சபட்சமாக 1500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வழங்கப்படுவதாக இந்த முறை கூட எதிர்க்கட்சி நிற்காத காலத்தில் கூட 1500 ரூபாய் கொடுப்பதாக முக்கிய கட்சிகள் அறிவித்து போயிட்டுருக்குது. அது கூட கொடுக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தால் தான் இந்த பணமாலையை அணிந்து வந்திருக்கிறேன். முக்கிய கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சி தான் அங்கே நிற்குது. மற்ற வெளி மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நிறையாக நிற்குது. ஸோ அவர்கள் என்ன பண்ண வராங்களோ அவங்களுக்கு ஏதாவது அந்த வார்டுக்குள்ளே இருக்கிற 50 100 கொடுத்து அவங்க அதையும் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இவங்க பெரிய அளவுக்கு பண்ணுறதுனால பணம் இல்லாமல் மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயகமாக அவங்களுக்கு சுதந்திரமாக முக்கிய கட்சிகள் அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இந்த தேர்தல் நடத்த வேண்டும். ஏன்னா போன முறையெல்லாம் எத்தனையோ ஈரோடு இடைத்தேர்தலுடைய விதிமுறைகள்லாம் மீறப்பட்டதாக எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ குறைஞ்சிட்டே இருக்கிறது.
இன்னும் குறைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பணமாலையுடன் தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கையா. இந்த பணப்பட்டுவாடான்னு சொல்லுவீங்களா? ஆமாம், பணப்பட்டுவாடா எல்லாமே தாங்க. பணப்பட்டுவாடா, அங்கே அதிகார துஷ்பிரயோகம். ஏன்னா ஒரு சுயாட்சி வேட்பாளர் கிட்டத்தட்ட அவர் எந்த கட்சியை சாராதவர், தமிழா பாண்டியன் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய மனுவில் சரியாக பூர்த்தி செய்யாத மனுவுக்கு கூட 2 மணி நேரம் அந்த அதிகாரி வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம், சார் ஐயா இவ்வளோ விடுபட்டு இது இருக்குது, அந்த விடுபட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் ஒரு 52 தேர்தல் நின்று இருக்கேன். மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதா, எடப்பாடியார், அண்ணன் ஸ்டாலின் அண்ணா அவர்களுடைய இது, அன்புமணி, விஜயகாந்த் தொகுதியெல்லாம் நான் போட்டியிட்டிருக்கேன். பல முக்கியமான தொகுதியிலே நான் போட்டியிட்டிருக்கேன். இப்போல்லாம் ஏற்றுறது இல்லைன்னு சொன்னேன். அந்த மனுவையும் யார் அதிகாரியுடைய அமைச்சர் பணப்பட்டுவாடா செய்து அங்கே புகார் கொடுத்தீங்களா? இல்லை சார், நான் அன்னைக்கு இதுக்காக வந்துட்டேன் சார். அதாவது அந்த மனு ரிஜெக்ட் பண்ணும்போது நான் விலகல் கடிதம் கொடுத்துருக்கேன். அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ காலதாமதங்கள் குறைவாக இருக்கிறது. சென்னை நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரணும். அந்த வழக்கு தொடர்ந்தால் அதுக்கு காலதாமதம் வேணும். அதனால் என்னென்னா அதுக்காக நான் அன்னைக்கு மறுநாள் சின்ன ஒதுக்கிய மறுநாள் நான் இங்கே சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் தலைமை தேர்தலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதனுடைய அட்ரஸைட் வாங்கிட்டு இதில் அட்டாச் பண்ணி கொடுங்க, உங்கள் மனையை ஏற்றுக்கொள்ளப்படுது. என்னுடைய இந்த பணமாலையில் ஒரு 50,000 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் மூலியமாக மக்கள் பணப்பட்டுவாடாயை தடுக்க வேண்டும். காவல்துறைகள் எல்லாமே தன் கடமையை ஆற்றுவதில்லை. அந்த பகுதியில் அரசு ஊழியர்களும் அந்த பகுதியில் ஆற்றுவதில்லை. இந்த ஊழலுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தால் அதற்கு எனக்கு பல விதத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் பல மிரட்டல்களை அதிகாரிகள் மூலமாக என் வீடு வரைக்கும் என் அலுவலகம் வரைக்கும் வந்து பல காரணத்தை சொல்லி அப்பா அம்மாவெல்லாம் மிரட்டுகிறார்கள். அதில் ஒரு காரணமும் இருக்கிறது. அதையும் உள்துறை செயலாளரை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்து இன்று கொடுத்துட்டு இவங்ககிட்டேருந்து ஒரு லெட்டர் சைட் வாங்கிட்டு போய் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்றதுக்காக வந்திருக்கேன் சார்.